எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kg மட்டனை சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கூடயே நம்ம 1 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் ஒரு பாதி தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். இப்போ இதுலேயே நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயிலை சேர்த்துக்க போகிறோம். இதை ஒரு வாட்டி கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் பிசையச்சேவே அந்த மிளகாத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச மாதிரி இருக்கும். இதுலேயே நம்ம ஃப்ரைன்றதால அவ்வளோவா நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை. இது குக்காக இதில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். ஆனாலும் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை ஒரு 7 to 8 விசில்ஸ் விட போகிறோம். மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் இது குறைஞ்சபட்சம் 7 to 8 விசில் வரைக்கும் போகலாம். இதுவே முத்தின ஆட்டுக்கறியாக இருந்தால் நீங்கள் 10க்கு மேலே கூட விடலாம். சரி வாங்க, மட்டன் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கு வடகம் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம், அப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு திக் பாட்டம் பேனை எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ரை கப் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காய வடகம், சோம்பு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வடகம் தீயக்கூடாது. இப்போ போட்ட உடனே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, மட்டன்ல எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்குது. கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே என்னென்ன ஆட் பண்ணணும், அடிஷ்னல் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி நிறுத்திக்கலாம். நம்ம ஃப்ரை அப்படின்றதால இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான்வெஜ் மசாலா நான் இதுக்கு முன்னாலேயே எல்லா வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இது 2 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பவுடர் தான் இது. இந்த பவுடரை நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் ஃப்ளேவரை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே ஃப்ரை கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்போது இந்த மசாலா இதில் இருக்கிற ஈரப்பதத்தையும் இந்த மசாலாவும் குக் ஆகும். கொஞ்சம் ரா ஸ்மெல் இருந்துச்சுன்னா போதும். அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இதில் இருக்கிற வந்து தண்ணியெல்லாம் போயிட்டு சுண்ட சூப்பராக இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மட்டன் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுத்து அணைச்சிட போகிறேன். இதுலேயே நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு அணைச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.